வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 2024 உடைய கொஸ்டின் பேப்பரை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஒன் வேர்டில் ஆன்சர், அப்புறம் கம்பல்சரி கொஸ்டினுடைய ஆன்சர், அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய ஆன்சரையும் சார் கொடுத்துருக்கேன். அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் 2025க்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, பார்க்காத பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ கொஸ்டினை பார்ப்போம். பார்ட் ஏல நமக்கு 10 ஒன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உல்ஃபமரைட் ஓர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் டின் ஸ்டோன் பை தி ப்ராசஸ் ஆஃப் என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த கொஸ்டின் பேப்பரில் எத்தனை இன்சைட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஒன் வேர்டில் 3 இன்சைட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை சார் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொஸ்டின் படிக்கும் போதே ஒன் வேர்டுக்கும் உள்ள பண்ணால் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இன்சைட் ஒன் வேர்டை பற்றி கவலை இல்லை. இந்த செகண்ட் கொஸ்டின் இன்டில் கொஸ்டின்மா, ஐடென்டிஃபை த ஹேலைட் ஓர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி, ராக் சால்ட் தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இன்டீரியர் கொஸ்டின் தான். த மிக்சர் கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் இஸ் கால்டு என்னன்னா ப்ரொடியூசர் கேஸ். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் டி, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ஃபால்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து இன்டீரியர் கொஸ்டின் தான். இன் பிராக் ஈக்குவேஷன் என் ரெப்ரசன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன். இது வந்து என்ன இருக்குன்னா நமக்கு 6th லெசனில் இருக்குது. அடுத்து 7th கொஸ்டின் ஆன்சர் 1/16 g கிராம், அதான் 1/16 கிராம் அப்படின்றது. 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி, ஆக்டிவேஷன் எனர்ஜி. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க, கார்போலிக் ஆசிட் இஸ் டேஷ் அப்படின்னா ஃபீனாலுடைய காமன் நேம் தான் கார்போலிக் ஆசிட். அடுத்து 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, SN2 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். பார்ட் பியில் நமக்கு 3 2 மார்க் எழுதணும். அதில் ஒரு 2 மார்க் வந்து என்ன அப்படின்னா கம்பல்சரி. நம்ம மொத்தம் 5 கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 15 கம்பல்சரி. அதில் ஆன்சர் சார் கீழே கொடுத்துருக்கேன், பார்ப்போம். 11th கொஸ்டின் பாருங்க, கிவ் த பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். இந்த ரிஃபைனிங்க்கு என்ன கண்டிஷன் தேவை, வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்க்கு என்னென்ன கண்டிஷன் தேவை, இதுவும் ரிப்பீட்டான கொஸ்டின் தான். அடுத்து 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. எக்ஸ்பிளைன் ஷார்ட் கீ டிஃபெக்ட். என்ன சொல்லிட்டேன், 6th லெசனில் எந்த டிஃபெக்டையும் விடாதீங்க, கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. 14th கொஸ்டின் டிஃபைன் ஆக்டிவேஷன் எனர்ஜி. 15th கொஸ்டின் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டேன். பார்ட் சி இதே மாதிரி தான். நமக்கு கொஸ்டின் நம்பர் 20 வந்து கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொத்தம் 3 மார்க்ஸ் எழுதணும். மொத்தம் 5 கொடுத்துருப்பாங்க. 16th கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் கேங் ஸ்லாக். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 7th கொஸ்டின், ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். ஏன்னா அந்த கார்பன் அல்லோட்ரோப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்து 18th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டெரைவ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஏ ப்ராடக்டாக மாறுது. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காத பார்த்துக்கோங்க. 19th கொஸ்டின், ஹவு வில் யூ டிஸ்டிங்விஷ் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால் யூசிங் லூகாஸ் டெஸ்ட். இதனுடைய வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 20th கொஸ்டின் வந்து ஒரு ப்ராப்ளம். இது வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா நமக்கு 6th லெசன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பின்னாடி பார்ப்போம். பார்ட் டி பாருங்க, 4th ரோமன் லெட்டரில் 21ல் ஏ, டிஸ்கிரைப் ஏ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். இதுதான் மான் ப்ராசஸ் சொல்லுவாங்க, திரும்ப கேட்குறாங்க. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா, கிவ் த யூசஸ் ஆஃப் பொட்டாஷ் ஆலம், அதுவும் கேட்டிருக்காங்க. இதில் பி கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் த பாடி சென்டர் கியூபிக் கிறிஸ்டல். இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கிவ் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 3 மார்க் எதிர்பார்த்தோம், இங்கே 2 மார்க் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. 22ல் ஏ ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கீழே பார்ப்போம். அதில் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஃபைன் மாலிகுலாரிட்டி ஆஃப் ஏ ரியாக்ஷன். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பியும் வந்து ஒரு ப்ராப்ளம். மொத்தமாக 5 மார்க் கேட்டிருக்காங்க. பி வந்து எழுதாத கொஸ்டினில் அந்த பி வந்து 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம கம்பல்சரியோட ஆன்சர்ஸ் அப்படியே பார்ப்போம். இதில் 15th கொடுத்தாங்க 2 மார்க் கம்பல்சரி. என்னன்னா ரீமன் டீமன் ரியாக்ஷன் தான். என்னன்னா ஆன் ட்ரீட்டிங் ஃபீனால் வித் குளோரோஃபார்ம் அண்ட் NaOH, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, ஏ அல்டிஹைட் குரூப் இஸ் இன்ட்ரோடியூஸ்டு அட் ஏ ஆர்த்தோ பொசிஷன். இதுதான் வந்து என்னன்னா ரீமன் டீமன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே அழகாக ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஃபீனால் குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்போது ஒரு இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னா பென்சால் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அகைன் அது சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆசிட் மீடியத்தில் வைக்கும் பொழுது நமக்கு சாலிசிலால்டிகைடை கொடுக்குது. ஸோ இந்த இதில் வந்து என்னன்னா நமக்கு அது ஆர்த்தோ பொசிஷனில் அல்டிகைட் குரூப் இன்ட்ரடியூஸ் ஆகிறதா என்னன்னா ரீமன் டீமன் ரியாக்ஷன். நேமி ரியாக்ஷனை எழுதி பார்த்துக்கோங்க தங்கங்களா. அடுத்து 20th கொஸ்டின் சொன்னல என்னது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். An atom crystallize is FCC crystal lattice and has a density of 10 gram per centimeter cube with a unit cell edge length of
100 picometer. Calculate the molar mass. Molar mass கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா டென்சிட்டிக்கு ஃபார்முலா rho is equal to nm by a cube na. ஸோ n நமக்கு எப்படி 4ன்னு தெரியும்னா FCCல மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்கும் 4. அதனால் n is equal to 4 போட்டாச்சு. டென்சிட்டி நம்ம கொடுத்துட்டாங்க 10 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஏ என்ன கொடுத்துருக்காங்க எஜ்ஜில் இருந்து தான் ஏ 100 பிகோமீட்டர். 1 பிகோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் -12 மீட்டர். என்ன பண்ணுறேன் சென்டிமீட்டராக மாற்றுறேன் இன்ட்டு 100. அப்போ 10 பவர் -10 சென்டிமீட்டராக மாறுது. அப்புறம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறேன் அது 1 இன்ட்டு 10 பவர் -8 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியும். அவக்கட்ட நம்பர் வேல்யூ தெரியும் என்னதுமா 6.023 இன்ட்டு 10 பவர் 23. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அடிச்சு கேன்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மோலார் மாஸ் என்ன கிடைக்கும்னா 1.51 கிராம் பெர் மோல் கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எது நமக்கு தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சி ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 22ல் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது யூனிட் 7லேருந்து கேட்கப்பட்ட ஒரு ப்ராப்ளம். இது உள்ள இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்முமா. ஸோ தட் த டைம் ரெக்கார்டு ஃபார் 99.9% completion is nearly 10 times the time recorded for half completion of the first order reaction. அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து 99.9% முடிகிறது வந்து எந்த டைமுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஹாஃப் லைஃப்பை விட 10 மடங்கு அதிகம் அப்படின்றத காமிக்கணும். அவ்வளோதான். நமக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 என்னன்னு தெரியும் 100 தெரியும். இந்த ரியாக்ஷன் 99.9% கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா மீதம் எவ்வளோ இருக்க போகுது ஏன் அப்படின்னா 0.1 தான் இருக்க போகுது. அதான் சார் சப்ரேட் பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் தெரியும். கே வந்து என்னன்னா 2.303/t log A0 by A0 கான்சன்ட்ரேட் by A கான்சன்ட்ரேட். ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டி என்ன பண்ண போகிறேன் டி அதே சொல்லிட்டேன் 99.9% முடியுது அதனால் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ 2.303/k log A0 வந்து 100 ஏ வந்து என்னன்னா 0.1 சரிங்களா. அந்த கீழே கூடிய டிஜிட் எடுக்கிறதுக்கு கீழேயும் மேலே என்ன பண்ணுறேன்னா 10ஆல் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேலே 1000 ஆயிரும் கீழே 1 வந்துடும். அப்போ 1000/1 1000 ஆயிரும். log 1000 ஆன்சர் வந்து 3. அப்போ 3 இன்ட்டு 2.303 மல்டிப்ளை பண்ணால் 6.909 வருது. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு புள்ளி தள்ளி டிஜிட் வைக்கும்பொழுது எனக்கு 10 இன்ட்டு 0.6909 போட்டு பை கேன்னு போட்டுறேன். டி ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா 0.69 பை என்ன வருமா கேன்னு வரும். ஸோ அது என்னது டி ஆஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த வேல்யூக்கு பதில் டி ஆஃப்னு போட்டுறேன். அப்போ டி 99.9% இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு டி ஆஃப் அப்படின்றது என்ன பண்ணுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆச்சு. அடுத்து 22ல் பி பாருங்கள். மொத்தமாக 5 மார்க் கேட்டிருக்காங்க ஏதராரில். இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா நமக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை எழுதி ஏபிஆர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் நான் வந்து வாசிக்கிறேன் கவனிங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் C2H6O இதான் ஏன்றாங்க. The A when heated with concentrated sulfuric acid at 443 Kelvin gives unsaturated hydrocarbon. அதோடைய ஃபார்முலா கொடுத்துட்டாங்க C2H4 அதுதான் B. அப்போ C2H4 ஒரு unsaturated hydrocarbon கண்டிப்பாக என்னதான் வரும் பார்த்தாலே தெரியுது ஈத்தீன் தான். CH2 டபுள் பாண்ட் CH2 பார்த்தீங்களா பார்த்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஆன் ஃபர்தர் ரியாக்ஷன் வித் பேயஸ் ரியேஜன். பேயஸ் ரியேஜன் என்னது கோல்டு அல்கலின் K-monophoர் தான் பேயஸ் ரியேஜன் வாங்க. இட் கிவ்ஸ் அ காம்பவுண்ட் C2H6O2 C அப்படின்ற உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா ஒரு பே ரியேஜன்ஸ் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வாங்க என்னென்ன அப்புறம் பார்த்துக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் த ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட் இன் ரேடியேட்டர்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் மெஷின்ஸ். இதுதான் நமக்கு ஹிண்ட். இந்த சீன்றது என்னன்னா நமக்கு ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுதுன்ற நம்ம படிச்சுக்கணும். அது எத்திலின் கிளைக்கால் தான். அப்போ அதுவும் கண்டுபிடிச்சாச்சு பாருங்க ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஆன் டிஸ்டிலேஷன் ஆஃப் C வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் கிவ் சைக்ளிக் காம்பவுண்ட் C4H8O2 கொடுக்குது அது D. Compound A heating with concentrated sulfuric acid at 413 Kelvin gives compound C4H10O அதை வந்து ஈன்றாங்க. Identify the compound from A to E, write the reaction involved. வாங்க பார்த்துருவோமா வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அப்படின்றக்கூடியது என்ன ஆகுதுன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட 443 கெல்வினில் நமக்கு ஹீட்டாகனா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அதை தான் சார் எழுதியிருக்கேன் ஈத்தீன் நமக்கு கிடைச்சிருச்சு. தென் அந்த பி என்ன பண்ணுதுன்னா கோல்டு அல்கலின் K-monophoர் அதாவது பேயஸ் ரியேஜன் ரியாக்ட் ஆகி நமக்கு சீன் கொடுக்குது. அதாவது ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடியது. அது யாருன்னா ஈத்தேன் 1,2 டையால். பாருங்கள் சிம்பிள் தான் ரியாக்ஷன்ஸ் எழுதி பார்த்துக்கங்க. அப்புறம் ஃபர்தராக அந்த சி என்ன பண்ணுதுன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் டிஸ்லேட் ஆகும்போது நமக்கு ஒரு சைக்ளிக் காம்பவுண்டை தருது. அதுதான் D1,4 டைஆக்சைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் அந்த ஏ காம்பவுண்டுகளை எத்தில் ஆல்கஹால் மறுபடியும் சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகி 413 கெல்வின் டெம்பரேச்சர் தான் முக்கியம். நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா
டை எத்தில் ஈத்தரை கொடுக்குது, ஈயை கொடுக்குது. அப்போ ஏ எத்தனால், பி ஈத்தீன், சி ஈத்தேன் 1,2 டையால், டி 1,4 டையாக்சேன், இ டையத்தில் ஈத்தர். ஸோ பார்க்குறது தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணும் போதே உங்களால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் புக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு காம்பவுண்ட் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.